ஐயையோ! வலிக்குதே! ஐயையோ! வலிக்குதே! என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்த தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வரலையே! ஐயையோ! இவன்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறானே! ச்சே! ஐயோ! என்னப்பா பிரச்சனை? அண்ணன் பயில்வான் நான் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, பயில்வான் ஐயா, இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய பலவான் ஐயா. உங்களை பார்த்ததுல எனக்கு இன்னைக்கு திருநாள் ஐயா. ஐயா, உங்களால என்னோட இந்த பிரச்சனையை இறக்கி வைக்க முடியுமா? இவ்வளோதானாப்பா? இது என் கை சுண்டுவல தூக்கி போட்டுருவானே. உங்களால முடியுமா? ஏதோ எங்க திரும்ப ரொம்ப வெயிட்டால இருக்கும். பின்ன விடு. ஐயோ விடுடா. வலிக்குதே! விடு. ஐயோ விடுடா. வலிக்குதே! விடு. ஐயோ வலிக்குதே! ஆ ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இவன்ட்ட என்ன சொல்லி எஸ்கேப் ஆகுறது? என்னங்க ஆச்சு? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டேன். அண்ணன் பார்த்தா 50 மொட்டையும் 10 கோழி சாப்பிட்ற ஆளு. நான் காலையில எந்திரிச்சு சாப்பிடாம வந்துட்டேனே. சரி நான் போய் சாப்பிட்டு வந்து இருப்பா. ஐயோ அண்ணே வந்துடுறேன், இருப்பா. அண்ணே நில்லுங்க! ஐயோ அண்ணே! ஐயோ யாருப்பா அது? தூரத்துல இருந்து பார்க்க நம்ம டாக்டர் மாதிரி இருக்கு. என்னப்பா என்ன உன் பிரச்சனை? இவ்வளோ பெரிய மூட்டை இருக்கு, கண்ணே தெரில. தெரியுது இப்போ என்ன பண்ணணும்? உங்களால இந்த மூட்டையை ஒரு இன்ஜெக்ஷனோ மாத்திரையாலையும் சரி பண்ண முடியுமா? நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் எவ்வளோ படிச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம். ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணு, அதுக்கு 2 லட்சம் செலவாகும். 2 லட்சமா? ஆமாம். என்கிட்ட 2 பைசா கூட இல்லை டாக்டர், என்கிட்ட போய் 2 லட்சம் கேட்குறீங்களே? ஆமாவா? அப்போனா எனக்கு கண்டிப்பாக முடியாது என்னால். ஐயோ டாக்டர், என்னை கை விட்டுடாதீங்க. போயா சாவுகிறக்கு வந்துச்சு காய். ஐயோ டாக்டர்! ச்சே, இவெல்லாம் பேருக்கு தான் டாக்டர், ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆ ஐயோ ஜெண்டா அண்டா என்ன மாதிரி மந்திரவாதி யாரும் இல்ல. மந்திரவாதியா? யார் இது? இவங்க கிட்ட சொல்லியாச்சும் என் மூட்டையோ அவுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஜெண்டா அண்டா உனக்கு என்னடா இருக்கிறது பெரிய குண்டா? இது குண்டாவோ இல்லை எதுவோ இல்லை, இது என்னோட பெரிய பிரச்சனை. ஆமாவா? என்னால முடியாதது ஒண்ணுமே இல்ல, ஆனா அதுக்கு 1 லட்சம் செலவாகும், பரவாயில்லையா? 1 லட்சமா? என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, என்கிட்ட 1 லட்சம் கேட்குறீங்களே? 1 பைசா கூட இல்லையா? அப்பனா உன் அண்டா எனக்கு வேண்டாம், போடா வெளியே. ஐயோ ஜெண்டா அண்டா. ஐயோ அடச்சே! ஐயோ, முதல்ல ஒரு பயில்வான் வந்தான், அவனும் இல்லைன்ட்டான். அப்புறம் ஒரு டாக்டர் வந்தான், அவனும் முடியாதுன்ட்டான். இப்போ இந்த மந்திரவாதியும் போயிட்டான். ச்சே, இந்த பிரச்சனை அவருக்கு யாராலையும் முடியாதா? யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? ஸ்தோத்திரம் இயேசப்பா, எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தீங்களே நன்றி. எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்தீங்களே நன்றி. எங்களை பலப்படுத்துனீங்களே நன்றி. எனக்கு ஜீவனை தந்தீங்களே நன்றி இயேசப்பா. யாருப்பா அது? ஐயோ சிஸ்டர், சொல்லுங்க பிரதர், என்ன உங்கள் பிரச்சனை? நீங்கள் ஏதோ சொல்லியிருந்தீங்களே. நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். ப்ரேயரா? ஆமாம், அப்படின்னா ப்ரேயர்னா ஏசப்பா கிட்ட பேசுறது. யார் அது ஏசப்பா? அவர் நம்மளெல்லாம் மீட்க வந்த ரட்சகர். இந்த உலகத்தில் பாவிகள் எல்லாரையுமே ரட்சிக்க வந்த கர்த்தர் அவர். அவர் நமக்காக மரித்து நம்மளுக்காக உயிரோடு வந்த தேவன். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதா? இல்லையே. அவரால் என்னோட பிரச்சனையை தீர்க்க முடியுமா? கண்டிப்பாக தீர்க்க முடியும், ஆனால் என்னால் முடியாது. ஆனால் ஏசப்பாவில் கண்டிப்பாக உங்கள் மூட்டை இறக்கி வைக்க முடியும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோம். சரி, என்னோட கூட முட்டிக்கால் போடுங்க, நான் நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பாக அவங்க கட்டை ஏசப்பா தருவார். ப்ரேயர் பண்ணலாமா? சரி. நீங்கள் கண்ணை மூடி ஏசப்பான்னு கூப்பிட்டிங்கன்னா உங்கள் அருகில் வந்து அவர் நிற்குவார். சரிங்களா? நீங்கள் கண்ணை மூடி ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு மனசார கேளுங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. தர்ஷனுக்காக நன்றி துதிகம்ப்பா. நீங்கள் தர்ஷனுடைய பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சிங்களே, இதுக்காக நன்றி. தர்ஷனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் தர்ஷனுக்காக எல்லாத்தையும் செய்தீங்கப்பா, அதுக்காக நன்றி. ஐயோ, என்னோட பிரச்சனை போயிடுச்சிங்களா? நான் சொன்னல, மனுஷனால் தீர்க்க முடியாது, எந்த டாக்டராலையும் நம்மளுக்கு சரி பண்ண முடியாது, ஆனால் கர்த்தரால் மட்டும்தான் நம்மளுக்கு சரி பண்ண முடியும்.
மேத்யூ சாப்டர் 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகளே எல்லோரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த சாயங்கால வேளை வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருந்தீங்கன்னா மனசார ஏசப்பான்னு கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களை ஏசப்பா விடுதலை ஆக்குவார். நன்றி.